நமஸ்காரம். ஆம், உத்தர் அதாவது வந்து ஒரு அந்தணர் அல்லது ஒரு க்ஷத்திரியரோ, ஒரு வைஷ்யரோ யாராக இருந்தாலுமே ஒரு வேதத்தை சார்ந்து தான் இருக்க முடியும். இப்போ வந்து நம்ம அபிவாதைன்னு சொல்லும்போது ரிக்ஷாகாத்தியாயி, யஜுஷாகாத்தியாயி, சாமசாகாத்தியாயி ஏதாவது ஒரு வேதத்தை தான் சொல்ல முடியும். 2வது என்னன்னா, இப்போ நீங்க சர்நேம்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னா, பொதுவா விதிக்கப்பட்ட ஒரு வேதத்த காட்டிலும் அவ எக்ஸ்ட்ரா ஒண்ணு படிச்சிருக்கா. த்விவேதினா அவர் சார்ந்த வேதத்தை தவிர்த்து இன்னொன்னு படிச்சிருக்கார். திரிவேதினா அவர் சார்ந்த வேதத்த தவிர்த்து 2 படிச்சிருக்கார். திரிவேதி அப்படின்னா சதுர்வேதினா அவர் சார்ந்த வேதத்த தவிர்த்து 3 வேதம் படிச்சிருக்கார். அப்போ 1+1, 1+1, 1+1, 1+2, 1+3 இதுதான் கணக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு வேதத்தை சார்ந்து இருக்க முடியும். ஆனா வேதங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, அத 2 விதமா பிரிச்சிருக்கா. ஒண்ணு வந்து ப்ரோஸா இருக்கும். ப்ரோஸ் அப்படின்னா கத்தியம்னு அர்த்தம். உரைநடை. இப்ப வந்து அதுக்கு கத்தியம்னு பேரு. இப்ப பத்யம் அப்படின்னா போயட்ரின்னு அர்த்தம். கவிதையா இருக்கும். இப்போ ரிக்வேதம் முழுக்க பார்த்தேன்னா, அதுதான் முதல் வேதம்னு அறியப்படக்கூடிய வேதம். ரிக்வேதம். இதுல ரிக்கா இருக்கும். ரிக்குங்கிறது ஒரு 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 விதமா மந்திரத்தை எழுதுற விதம். இந்த ரிக்வேதம் முழுக்கவே ரிக்கா இருக்கும். அது முழுக்கவே கவிதை நடை. அதாவது வந்து பத்யம். 2வது வேதம் வந்து யஜுர்வேதம். யஜுர்வேதம் வந்து முழுக்க முழுக்க உரைநடை. ப்ரோஸா இருக்கும். கத்தியமா இருக்கும். எப்பவுமே கத்தியமா இருக்கிறத பாடுறதுக்கு ஒவ்வாது. ஒரு லைனா இருக்கும். கதை மாரி இருக்கும். அத பாட முடியாது. அது ஏதோ ஒரு சொல்ற விதம் இருக்கும். அது ஸ்வரம் போட்டு சொல்லுவோம். இதே இந்த ரிக்வேதம் அது வந்து அ அ கவிதை ரூபத்துல இருக்கிறதுனால, அந்த காலத்துல ரிஷிகள் வந்து பெருமாளுக்கு உகந்தது கீதம். அதனால இது சாம கீதம் மாதிரி, சாமகானம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதே ரிக்வேத மந்திரங்கள ஒரு விதமா, ஒரு தினுசா பாடி சாமவேதம் ஆக்கிவிட்டா. அதனால தான் ரிக்வேதத்துக்கும், சாமவேதத்துக்கும் கிட்டத்தட்ட 80% காமன் இருக்கும். ஏன்னா வந்து 2மே கிட்டத்தட்ட சேம் தான். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து அப்படியே ஒரு கவிதையா படிச்சுன்னு போவா. அத கவிதைய மட்டும் இல்லாம பாடிண்டே போவா. ஸோ மொத்தத்துல ரிக்வேதம், யஜுர்வேதம் தான் இருந்தது. ரிக்வேதம் சாமமாவும் மாறிடுத்து. அப்போ ரிக், யஜுஹு, சாமம். இதுதான் 3 வேதத்ரயின்னு பேர். இதுதான் பிராச்சீனத்துல. அப்புறம் பிற்காலத்துல ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, இது 3த்துலயுமே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சத்விஷயங்கள் இது எல்லாத்தையுமே திரட்டி எசன்ஸ் எடுத்து அத 4வது வேதம்னு ஒண்ணு பண்ணா. அது அதர்வண வேதம்னு பேரு. அப்போ பிராச்சீனத்துல வேதத்ரயின்னு சொல்றது தான் வழக்கம். ரிக், யஜுஹு, சாமம். அப்புறம் பிற்காலத்துல வந்த மகரிஷிகள் அதர்வண வேதத்தை சொன்னதுனால அப்புறம் சதுர்வேதஹான்னு ஆச்சு. நமஸ்காரம்.